வாங்க வாங்க தலை. தலை வணக்கம். அப்பா யாரு ஏரியாக்குள்ள இல்ல உங்க ஆட்டம் பாட்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் அவர் பேச மாட்டாரு? அவர் என்ன தலை வணக்கம் தலை. சின்ன பிள்ளை அப்பா அந்த ஆளு என்ன மென்டலா? சரி கால் விழுந்துற போகுது. ஏன் அந்த ஆளு காலில் நான் விழுகணும்? ஐயா வணக்கம்யா. அந்த ஆளு என்ன காலு ஆபரேஷன் பண்ணிருக்காப்ல கண்ணுல? பெரிய தாடி தாத்தா ஏரியாவுல என்ன தருவாரு அவரு? என்ன ஜண்டீர் யாரு நீ? சண்டியர் மயன் சண்டியரா? பொம்பளை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கியா? ஆட்டிச்சு மூஞ்சி மூலம் பேத்துக்குறேன். யார பார்த்து தொழில் பண்ணிட்டு இருக்கியான்ற ஆளே மூஞ்சி மோகர கடை. டீ வேணாங்க, அந்த ஆளு கூட டீ குடுக்க கூடாது. போங்க நீங்க முதல்ல ஓரமா. பெரிய ஆளுமா? அந்த ஆளு பெரிய ஆள் மாதிரியே தெரியல. நீங்க ஏப்ப இவ்வளவு பில்டப் குடுக்குறீங்க? சொல்றது கேளு. என்ன சொல்லுங்க? ஏரியாவுல அவர் தெரியாத ஆளு இல்ல. ஏன் எல்லாரும் சொல்லு. ஏன் எல்லார் வீட்லயும் பிச்சை எடுப்பாரு அவரு? ஐயா சின்ன பிள்ளை தெரியாம பேசுறீங்க. உனக்காக மன்னிச்சு விடுறேன். ஒரு விஷயம் சொல்லவா? என்னங்கப்பா? இப்ப ஒரு 10 ரூபாய் கீழே இருந்தா நீ எடுப்பே எடுக்க மாட்டியா? நான் எடுப்பேன். அவர் 10,000 ரூபாய் நோட்டு கட்டு கிடந்தா கூட எடுக்க மாட்டாரு. அவருக்கு மூலமா அது இல்ல, பணத்தை எல்லாம் மதிக்க மாட்டாருமா. கோடி கோடியா கொட்டி கிடக்குமா. நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன். இருக்கியா? அவர் யாரு தெரியுமா? அந்த ஆளு யாருன்னே தெரியலப்பா. இந்த ஏரியாவுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்துல அவர் தான் மாப்பிள்ள. அப்படி ஒண்ணும் தெரியலையப்பா. நிஜமாமா, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அதுல இவர் தான் தலைவர். என்ன அதே ஒரு கேதகார விடா இருக்கட்டும், இவர்தான் போனமா, அவர் தான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுவாரு. ஜாமான உருவன்னு வச்சுக்க, பொத்தக்குன்னு ஏத்தி விடுவேன். ஜாமெல்லாம் வந்துட்டே இருக்கா? ஒரு காலத்துல இருந்த இடமா? ஒரு காலத்துல இருந்த இடமா? என்ன சொல்ல? இப்ப அடிதடிக்கெல்லாம் போறது இல்லைன்னு சொல்றேன். ஒரு காலத்துல இருந்த இடம் தான் ஜாம. நீ ஒண்ணு என்ன கேவலப்படுத்தல, புரியுதா? இருந்த இடம்னா இப்ப ஜாமா காமிக்கிறனா? இப்ப அடிதடிக்கு போறது இல்லைன்னு. அடிதடிக்கு போறது இல்லைனாலும் ஜாமா இடுப்பை சுத்தி எப்பவுமே இருக்கு. அதான் அடிக்கு போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு ஜாமா அந்த ஆளுக்கு? ஏறு சுருள் கத்தி இடுப்பை சுத்தி இருக்கு, உருவிக்கிட்டு போட்டேன்னு வச்சுக்க. ஏன் நீங்களா இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு வந்து எட்டி பாக்க. என்னது கத்தியா? நைப்பு, சும்மா லெதர் நைப்பு. என்னப்பா இவ்வளவு பெரிய காமெடியா பேசிக்கிட்டு நீங்க சிரிச்சு? 2025 இதான் பெரிய காமெடி. அங்குடு குத்துனா அங்குடு தெரியுமாம்ல? என்ன ஒரு ஆச்சரியம். உருவிட்டு போடவா? ஆமா, உருவிட்டு ஒரு போட்டுதான் பொழந்து தள்ளிவிடுறப்பா. ஏன்டு வேண்டாம், நீ என்ன போடன்னு நினைக்கிறக்குள்ள உன்னை நான் போட்டு விடுவேன், தெரிஞ்சு வச்சுக்க. நமக்கு வேலை மிச்சம். யாரு போட்டான்னு ஓடணும், அவ்வளவுதான். சரியா? ஆட்டாங்கல் சுத்துறான்னு குழவிகள் சுத்துறான்னு நீ வேலை பார்க்க மாட்ட, என்னதான் வேலை வாங்குவ? எத்தனை நாளைக்கு தான் நானே பாக்குறேன், ஒரு நாளைக்கு நீ பார்த்தாங்க. என்ன எதுக்கு வேலை வாங்குறது? பெரிய கோரஸ் பாடி கிளிக்கிறாங்க. அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா. நானே வாங்காத பொம்பளையில போய் அடி வாங்கி திரியிறாப்ல மனுஷன் ஆண்டாளு. நீ ஒரு ஆம்பளை போய் கை நீட்டுற, அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையா? இல்ல அவர் யாரு தெரியுமா? அந்த ஆளு சோத்ததிக்கிறானா, சோத்த விட்டு வேற எதை நிக்கிறானா? மரியாதை பேசுங்கப்பா. எனக்கு கோவம். என் மகனோட பார்க்க மாட்டேன், என் மகனோட பார்க்க மாட்டேன். அவரை பத்தி தெரியாது. பாத்துக்குங்க, இங்க அடிக்காத. அந்த ஆளு சோத்ததிக்கிறானா, சோத்த விட்டு வேற எதை நிக்கிறானா? அவர் யாரு தெரியுமா? அவர் தெரியாம இங்க அடிக்காத. மைய கீழே விட. அவ பேசாம தான் இருந்தா. அவர் யாரு தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சோர்த்தியான பீதிக்கிறான். அவளை ஏற்றி விடுறதே நீதான். நீ மூடிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை, நான் பேஸ் பண்ணிக்கிறேன். அடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடிக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அங்கேயே நின்றுக்க.
ராணி முதுகுல மட்டும் கைய வச்சேன்னா கோவம் பயங்கரமா வரும். நீ கோவப்படுற முகரை நான் பார்க்கணும். கோவப்படு. கோவப்படு. அப்புறம் நக்கல் பண்ணிக்கிட்டு முரணே நக்கல் முரணே கோவப்படியா. இன்னும் நல்லா முறை முறை முட்டு முறைக்கிற நக்கரே. நீ ஒரு ரவுடி. அந்த பிள்ளை எத்தனை தடவை நெஞ்சில கை வச்சு தள்ளுது. நீ ஒரு ரவுடி தானே. நீ பதிலுக்கு கை வச்சு நெஞ்சில வச்சு தள்ளுன. நீ ஓசல ப்ளூ பிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் மோகன். ஐ அம் டீசன்ட் ரவுடி. ஏங்க கால் இந்தாட்டா ஆடுது. நான் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. ஏங்க ரவுடி என்ன கால் இந்தாட்டா ஆடுது. அழுகாது இவங்க இம்சை தாங்க முடியலடா. எந்த நேரம் பின்னாடி 10 பேர் ஏப்பா ரவுடி எல்லாம் கிழிஞ்ச டவுசர் தான் போடுவாங்களா? சண்டேன்னா டவுசர் கிளியாமையா இருக்கேன். கட்டி உருளும் போது எங்கன்னு கிளியர் இருக்கான். ஏய் நீ கத்தி வச்சிருக்கேன்னு சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத. எங்க நீ எடுத்துக்காட்டு நான் பாக்குறேன். அந்த கத்தியை சொருகும் போது தான் டவுசர் கிழிஞ்சது. அதை எடுத்துக்காட்டு பாக்குறேன். கத்தியா அது வேற என்னமா நான் பாக்குறேன். நீ பாக்கணும்னு நினைக்கிற அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன் கத்தி உடைஞ்சு வச்சா? இத நீ பாக்கணும்னா காலம் அக்னியில அம்மனை குண்டியா தவம் மன்னன். அதுக்குள்ளே நீங்க போய் சேர்ந்துருங்களே. அப்பதான் நுனியாவது உனக்கு காட்சி கொடுக்கும். தெரியுமா? எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. நான் பொம்பளை பிள்ளை லட்சணமா தான் நடந்துருக்கேன். என் மேட்ரு உனக்கு தெரியாது. நீங்க மேட்ரா? அந்த மேட்ரு இல்லடி. என் விஷயம் உனக்கு தெரியாது. ஏரியாக்குள்ள விசாரிச்சு பார். 32 கேஸ் ஏரியாக்குள்ள விசாரிக்கணும் அவ்வளவுதானே. இவர் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியுமா அவர் யாருன்னு? 32 கேஸ் ஓடிட்டு இருக்கு. கடைசி கேஸ் வெளியில விட மாட்டிட்டாங்க. சொந்த ஜாமீன்ல 5 லட்சம் ரூபாய் ஜட்ஜே கட்டி என்னை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. செக்யூரிட்டி நாடத்துக்கு போகணும் இருக்கா? இல்லன்னா வெளியில வந்திருக்க சொந்த ஜாமீனா? கடைசியா ஓடுற கேஸ். சும்மா ஏரியா நீ வேற. கடைசியா போற கேஸ் என்ன கேஸ் தெரியுமா? என்ன கேஸ்? ரேப்பிங் கேஸ். 60 வயசு கிழவியை கற்பழிச்சிருக்கேன். மொகர கடையை போய் கிழவியை கற்பழிச்சிட்டு இருக்க. விளையாட்டுக்காரன் நினைச்சிருக்காத. செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வர்றேன். நல்ல போதை, நிலகுள்ளாத போதை. ஓஹோ. இந்த கிழட்டு முண்டை வீட்டுக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு போல. சரி. வெக்கையா இருக்குன்னு வாசல்ல வந்து படுத்திருக்கான். படுத்த மூதேவி சேலையை அவுத்து விரிச்சிட்டு உள்பாவாடையும் சாக்கிட்டோட மல்லாந்து கிடந்தான். ஓஹோ. என் போதைக்கு 16 வயது பருவ மங்கை பாவாடை தாவணியோட படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு. கிளவி எதுவுமே சொல்லலையே. கம்முன்னு இருந்தா. எந்த பேச்சும் பேசல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, என் தம்பி இப்படி செய்யலாமான்னா டிசைன் பிடிக்கல போல இருக்குன்னு நாளைக்கு வேற மாதிரி செய்வோம்ட்டேன். அதோட விடல கிளவி கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டா. வக்கீல அடிச்சு வாதாடுறார். கணம் நீதிபதி அவர்களே, கணம் அவர்களே, அவனை விடாதீங்க, அவனை கொள்ளுகிறார். ஏன்டா வக்கீல் இவ்வளவு ஆவேசமா வாதாடுறாருன்னு பார்த்தா அப்புறம் தான் மேட்டர் தெரிஞ்சது. என்ன? அந்த கிளவி வேற யாரும் இல்ல, அந்த வக்கீலோட அப்பத்தாவா. ஜட்ஜு தீர்ப்பு எழுத போறார். இந்த ஈன நாய்க்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் 50,000 அவதாரமும் எழுத போறார். திடீர்னு சத்தம். என்ன? அந்த பையனை ஒண்ணு செய்யாதீங்க. யாரு? அந்த கிளவிதான். ஜட்ஜே குழம்பிட்டார். கேஸ் கொடுத்தது இவதானே, அப்புறம் அவனை ஒண்ணும் செய்யாதீங்க. ஏமா ஆள் வச்சு மிரட்டினாங்களா? தைரியமா சொல்லு, அவன் உள்ள தள்ளுறேன். நான் ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சு அழுதா கிளவி. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையனை விட்டுருங்க, என் அமுல் பேபி விட்டுருங்க, என் பிஜிலி மாவை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கேன். அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னால ஜட்ஜ் விழுந்தாரு வர மாட்டான் மலாக்கா கீழே. அந்த 108ல தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் எனக்கு எங்க தீர்ப்பு எழுத கிழவிக்கு அந்த நிலைமைனா உன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சுப்பா. ஒரு செகண்ட்ல உன் பாவாடிய சரட்டுன்னு இழுத்துடுவேன். நீ என்னை கற்பழிக்கணும் முடிவு பண்ணிட்ட. ஆமா, இத நான் மாற்றத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நீ வேணும்னா இத வந்துட்டு அவுத்து நீ கிழிச்சு நீ ரேப் பண்ணிட்டு போ, நான் ஒத்துக்கிறேன். என் திறமைக்கு சவாலா? எங்க நீ முடிஞ்சா நீ ரேப் பண்ணிரு. அண்ணே கலட்ட முடியல, நானு வரேன். என்ன
அட ஐயா ஹலோ 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 என்னங்க என்னங்க கலெக்டர் சொன்னா கிழிச்சுக்கிட்டு இருக்கியா? கொட்டகை டெக்கரேஷன் பண்றவங்க கூட இம்புட்டு குண்டு வச்சு ஊத்துனது இல்ல. உடம்பு சுத்தி என்னாலே கலக்கப்பட்ட ஒரு நாள் கிளவி பொய் தான் சொல்லியிருக்கு. சாரி. நீங்க ரேப் பண்ணியே ஆகணும். நீங்க கலட்டுங்க உட்கார்ந்து. இன்னொரு 1 மணி நேரம் டைம் தரேன் உட்காருங்க. நான் சொல்றேன் கேளு. ஐயோ நீங்க கலட்டுங்கள். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். மிஸ்டர் ரவுடி, போற வழியில எனக்கு டீ சொல்லிட்டு போறியா? மிஸ்டர் ரவுடி, நீங்க வாங்க. உங்களுக்கு சரியா கலட்ட தெரியல. நீ கலட்டின கலட்டு எனக்கு தெரியாத. மூடிட்டு உட்காரு. நீ உன் பேண்டையே கழட்ட முடியாம பேண்ட்லயே மூத்திரம் போறவ நீ. அவசரத்துல கலட்டோம்னு இதுலயே விட்டுறியா? கழட்டுறான். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கே ஒரு கலட்ட முடியல, இல்ல இன்னொரு நாளைக்கு ஒரு கலட்ட போறாரு. நமக்குள்ள சமாதானம் போ. சண்டை வேண்டாம். ஏன்? ஒரு ஆண் தயவு பெண்ணுக்கு வேணும், பெண் தயவு ஆணுக்கு வேணும். அண்ணனுக்கு ஒரு பூஸ்ட். Thank you. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். What business? மாம்பழம். Fruit. Come on, tell me. செக்கச்ச வந்த பழம், தேனாக இருக்கு பழம். எத்தனை வந்த பழம், இது தேனாக இருக்கு பழம். என்னெல்லாம் ரேப் பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போய் அவன் தான் ரொம்ப சிரமப்படும். பாவாடை கட்டி பார்த்திருக்கேன். பாவாடைக்குள்ள ஒரு பேண்ட், பேண்ட்டுக்குள்ள ஒரு டவுசர், அதுக்குள்ள ஒரு சட்டி. இதை கலட்டுறக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆயிருவேன். அப்புறம் எங்கிட்ட ரேப் பண்ண சிரமம் தான். சம்பவ எல்லையை பார்க்கறதுக்குள்ளேயே நமக்கு வெண்டு கலந்து வரும் போல. அப்புறம் எப்படி நம்ம கற்பழிக்க? ஆமா, மாம்பழம் வைக்கிறீங்களா? ஆமா, அருமையான மாம்பழம். இந்த கலருக்கே மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நல்ல நிறம் பழுத்து இருக்கு. நல்லா எங்க உள்ள வச்சிருக்கேன்? என்னங்க இங்க வந்து உள்ளதான் வச்சிருக்கீங்க. தம்பிக்கிட்டு வெளியே வருது பாருங்க. மாம்பழம் உருண்டு வருது பாருங்களேன். உங்க எட்டத்து பாருங்க, ஓரளவு நல்லா தெரியுது. அதுதான் எட்ட வச்சே செய்யறது எதா இருந்தாலும். ஆமா, என்ன சாதி மாம்பழம் அது? இது மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி சொல்றீங்க? மல்கோவா, புதாத்தாத், கல்லாமணி, பாலாமணி, நீலா, காசாலட்டு, அவ்வளவு மாம்பழம் சாப்பிட்டிருக்கேன். இது எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வித்து. ஒரு உள்ள வாங்கிக்கலாம். நீங்க கிட்ட கொடுத்த திங்க தெரியாத வயலு. ஏன் திங்க தெரியாது? பழத்தை வாங்குறேன், 50 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ரேட்டு கூடுங்கிறதால பழத்தை வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 கீத்து போட்டு ஆளு கொண்டா சாப்பிடுறான். நான் சொன்னா கத்தி எடுத்து அறுப்பாங்கன்னு. அப்புறம் கத்தி மாம்பழத்துல கத்தி படவே கூடாது. அப்புறம் மாம்பழத்தை முழுங்க முடியும். என்னங்க பேச்சு? நான் சொல்லித்தரேன் எப்படி சாப்பிடணும். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க, ஏற்கனவே அது வெடிகுண்டு போய் தெரியுது. நீங்க வேற விடு. இன்னைக்காவது நான் செய்யறது அவர் செய்யறதா தெரிஞ்சு அது பாருங்க. செய்யணும் தான் நினைக்குது. இருக்கட்டும். ஏன் அவர் செய்யாத செய்யறா? அவர் வயசுல எப்படி குட்டாச்சட்டி உடைச்சிருப்பாரு தெரியுமா? யோ சும்மா இருயா, என்னை போட்டு அந்த பாடுபடுத்திட்டாரு அந்த ஆளு. இருக்கட்டும். முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். மாம்பழத்தை தூர காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இங்க இருக்க லைட்டா ஒரு அமுக்கு, காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கையை வச்சு அப்படியே அதக்கணும். ஹலோ மிஸ்டர் துரைராஜ், என்ன மியூசிக் ரீ ரெக்கார்டிங் கொடுத்தீங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்டா? எங்க கொடுங்க. கவர்மா உள்ளங்கையை வச்சு அப்படியே. இதுக்கு இப்படியா மியூசிக் வரும்? இங்க நல்லா மெதுவா சாஃப்டா கொடுக்கணும். சரி சார். அப்படியே இது என்ன பாவாடை கிளியிற மாதிரி? ஏண்டா, மாம்பழத்தை தேய்க்கிறதுக்கு மியூசிக் கொடுறானாக்கா என்ன குடுகுடுப்ப அப்படியே கதை 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 கசக்கி நுனியில சின்ன கடியா கடிச்சிட்டு அமுக்கிட்டே உறிஞ்சணும். இங்க இருமா, நீ நல்லா கவனிங்க. உறிஞ்சதுக்கு மியூசிக் கொடுறான்.